ஹாப்பி சபத். இந்த வாரம் ஊழியர்க்கை 13வது வாரம் வந்து இந்த முதல் காலாண்டு முடிய போது. இது 13வது வாரம் வந்து நம்ம இருக்கிறோம். இந்த வாரம் வந்து சாம் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவருடைய சாட்சியை வந்து பகிர்ந்து கொள்கிறார். அவர் வந்து பாப்புவா நியூ கினி அப்படின்ற ஒரு நாட்டில் தான் அவர் இருக்கார். அவர் இருக்கிற அந்த நாட்டில் வந்து அவர் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு போதை மருந்து, வன்முறை, விபச்சாரம், கொள்ளையிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கார். இவரும் அவருடைய சின்ன வயசில், அதாவது ஒரு 15 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு இவரும் வந்து அந்த போதை பழக்கத்துக்குள்ளே வந்து அடிமையாகிடுறாரு. 15 வயசு இருக்கிறப்ப வந்து அங்கே இருக்கிற இந்த கும்பல், இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற கும்பல், அப்புறம் அந்த வன்முறையில் ஈடுபடுற கும்பலில் வந்துட்டு இவர் சேர்ந்துடுறாரு. இவர் அந்த மாதிரி சேர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல போய் திருடுறதை அப்படியே வந்து கொள்ளையடிச்சு வந்து வேற ஒரு இடத்துல வந்து விற்று காசாக்குறது, இந்த மாதிரியான ஒரு தொழிலில் தான் வந்து இவர் ஈடுபட்டு இருந்தார் 15 வயசுலேருந்து. அப்படியே போக போக அவர் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு வந்துட்டு அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. 1995ஆம் ஆண்டில் மே மாதம் 19ஆம் தேதி வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த கும்பலில் வந்து பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்துட்டு வலை வீசி தேடிட்டு இருக்கப்ப கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர், இவரோட கூட்டாளிகள் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவருடைய வலது கால் முட்டிக்கு கீழே வந்து அவரை சுட்டதில் பலத்த காயம் ஆயிடுது அவருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவருடைய காலே இழக்கிற அளவுக்கு போகுது. ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போகிறாங்க. அப்போ போய் காப்பாற்ற முடியாது, காலே அந்த முட்டி கீழே இருக்கிற அந்த கால் பகுதியை வந்து அகற்ற தான் முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு வழியாக அகற்றிடுறாங்க. அப்போ வந்து இவங்களோட மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இதில் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையில் இருந்ததுனால உங்கள் காலே இழக்கிற அளவுக்கு போயிடுச்சு. தயவு செஞ்சு மனம் மாறி இயேசு கிறிஸ்து வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து நான் வந்து வந்திருக்க முடியாது அப்படின்னு அவரும் அப்போதைக்கு அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்களேன்னு வந்துட்டு இவரும் வந்து ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மறுபடியும் தண்ணி அடிக்கிறது, போதை பழக்கத்தை மறுபடியும் ஈடுபட்டு இருந்தார். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு நைட்டு வந்துட்டு போதை பழக்கத்தில் அதாவது மது அருந்திட்டு இருந்தப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு பாட்டு போட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு பாட்டு வந்து இவர் வந்து கேட்குறாரு. என்னென்னா, ஜீசஸ் டேக் த வில் அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டோட மீனிங் என்னென்னா, கடவுளுடைய என்னுடைய வாழ்க்கை வந்து கடவுள் கையில் அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து அவரை வந்து மனமாற செய்ய வழிவகையாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஊக்கமாக அந்த பாட்டு வந்து அவர் மனசில் போய் அவர் மனமாற செய்ய வைத்திருக்குது. அப்புறமேட்டுக்கு அவர் வந்து அந்த பாட்டை கேட்டோடனே அந்த இடத்த விட்டு ஒரு அந்த அவங்க அந்த குடிக்கிற இடத்துல இருந்து அவர் விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த பிறகு அவரோட கண்களில் வந்து தண்ணீர் வருது. கடவுள் வந்து ஏதோ ஒரு நம்மளை வச்சு செய்ய சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து அவரோட மனசில் வந்து நினைக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு அதே வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு குரல் வந்து அவரை வந்து பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இவங்க மனைவி வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் சாதாரணமான உடையிலே இருந்துட்டு சர்ச்சுக்கு போகிற வழியில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சர்ச்சுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறாரு. இதை வந்து அவங்க மனைவி தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மனைவி வந்துட்டு இவருடைய அவர் நடந்துக்கிற விதத்தில் வந்து ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து இந்த சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. 2013ஆம் வருடம் வந்து, அதாவது 2013வது வருடம் தான் வந்து அவர் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 2014 வந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வந்து அவர் வந்து ஞானஸ்தானம் வந்து பெறுறாரு. எங்கன்னா போபோன் டேட்டாங்கிற ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் வந்து ஞானஸ்தானம் பெற்று அங்கே ஒரு சர்ச் மெம்பராக மாறுறாரு.
ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து இவர் வந்து ஒரு ஊழியக்காரராக மாறுறாரு. இவர் வந்து எங்கே வந்து இந்த இது ஊழியத்துக்காண்டி படிக்க போகிறாருன்னா, ஓமோப்ரா அப்படிங்கிற ஒரு அட்வென்டிஸ்ட் கல்லூரியில் வந்துட்டு இவர் வந்துட்டு தியாலஜி படிக்கிறதுக்கு போகிறாரு. பாஸ்டருக்காண்டி ஊழிய படிப்புகளுக்காண்டி போகிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உயிரோடு இருப்பதற்கும் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கும் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சில நண்பர்கள்லாம் வந்து மரித்து போயிட்டாங்க. சில பேர் உயிரோடு இருக்காங்க. இவர் வந்து இப்படி மனம் மாறி வாழ்கிறதையும் வந்துட்டு அவங்களோட நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க. இவர் மேலே இருக்கிற மரியாதை வந்துட்டு அவங்க நண்பர்கள் மத்தியில் வந்து நிறையா நல்லா பெருகுது. ஏன்னா இவர் வந்துட்டு நம்ம கூட இப்படி இருந்துட்டு இப்போ வந்து நல்லவனாக மாறி கடவுளோட வாழ்க்கையில் வாழ்கிறான் அப்படின்னு வந்து அவங்களும் பார்த்து இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சர்ச் மெம்பராக மாறிட்டார். அதுவும் இல்லாமல் இப்போ பாஸ்டராகவும் அதாவது படித்து அதுக்கும் மாறிட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு எஃபர்ட் மீட்டிங் நடக்குது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இங்கே எஃபர்ட் மீட்டிங் போடுறாங்க. அப்போ வந்துட்டு இவர் தான் வந்து அந்த எஃபர்ட் மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி ஹெட்டாக இருக்கார். அப்போ அங்கே வந்து என்னென்னா இந்த வன்முறை வந்து அதிகமாக நடக்கிற இடங்கிறனால வந்து இவர் வந்து ப்ரே பண்ணுறாரு, எந்த ஒரு வன்முறையும் நடக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து யாரும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் ப்ரே பண்ணுறாரு. தூரத்தில் வந்து ஏதோ ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரே ஒரு தடவை கேட்டுச்சு. ஆனால் இங்கே வந்து யாரும் எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்து நடத்தலை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கும் வந்து தேவன்கிட்ட வந்து அவர் வந்து நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய இவர் வந்து அந்த கூட்டாளிகள், அதாவது அந்த கேங்கில் இருந்த மற்ற நண்பர்கள்ட்ட வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று வந்து ஒருத்தர் வந்து இவரை பார்த்துட்டு வந்துட்டு அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த கேங்கில் இருந்த ஒருத்தர் வந்து இவரை மாதிரி நானும் மாற போகிறேன் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு மற்றவங்களும் வந்து பார்த்துட்டு நாங்களும் வந்து மாறுறோம் அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க. இவர் மூலயமா வந்துட்டு இவர் வந்து பிஎன்ஜி ஒரே நிமிஷம் இவர் வந்து ஒரு ஒரு ஊழியம் மாதிரி பண்ணுறாரு. அதுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியம் பண்ணுறாரு. இப்போ 2024 இப்போ வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 95 பேரை வந்துட்டு இவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க வச்சு சபை அங்கத்தினராக வந்து மாற்றிருக்காரு. இவர் மூலயமா வந்துட்டு இன்னும் நிறையா நடக்கணும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போதகரும் வந்துட்டு இவரை வந்துட்டு வாழ்த்தியிருக்காங்க. இந்த காலாண்டில் வந்துட்டு மொத்தம் 4 முக்கியமான இதுக்கு வேண்டி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்னா, வாலிஸ் தீவில் வந்து செல்வாக்கு மையம், அது வந்து நல் செல்வாக்கு மையம் வந்து இது பண்ணணும். பாப்புவா நியூகினியில் வந்து அந்த ஓம்ரா அட்வென்டிஸ்ட் கல்லூரிக்கு வந்து இன்னும் நிறையா நம்ம உதவணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாலமன் தீவுகளில் வந்து சிறுவர் சுகாதார ஊழியம் அப்படின்னும், அப்புறம் வனுடுவா அப்படின்ற ஒரு இடத்துலையும் வந்துட்டு சிறுவர் சுகாதார ஊழியம் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம வந்து வாழ்கிறப்ப வந்து கிறிஸ்துவ பிரதிபலிப்புக்கிறவங்களாம் வாழணும் அப்படின்னு பார்க்குறோம். அவரை சுற்றி இருந்தவங்க வந்து இவருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க வந்து நாங்களும் மனம் மாறி வரணும், நாங்களும் வந்து உன்ன மாதிரி மாறணும், நாங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து மாறி இருக்காங்க. நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள்கிட்ட நம்ம வந்து கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவங்களாம் இருந்து நம்மளும் எப்படி இந்த சாம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்த மனமாற மற்றவங்களை மனமாற செய்தாரோ அதே மாதிரி நம்மளும் வாழ்வோம். வாய்ப்பை கொடுத்த சபையோருக்கும் தேவனுக்கும் நன்றி. ஆமென்.